புத்தகத்தில் படித்த ரசித்த கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ரெண்டு கதை. அதுல ஒன்று கோவை நகரத்தை சார்ந்த சிறந்த எழுத்தாளர் என்னுடைய நண்பர் நாக்கி பிரசாத் எழுதின ஒரு கதை. ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கதை தான். ரொம்ப அழகான கதை, உருவக்க கதை. அதை அவர் தொடங்குறார். ஒரு கோயில்ல ஒரு பூசாரி இருந்தார். அவர் யார் வந்தாலும் அர்ச்சனை பண்றதுக்கு நீங்க கூட கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுவார். தேங்காய் அழுகி இருந்தா நாம எதை வேண்டிட்டு வந்தோமோ அது நடக்காதோ, சகுனம் சரியில்லையோ அப்படின்னு நினைப்போம். அதனால அவர் என்ன பண்ணுவாரா, கருவறைக்கு உள்ள நிறைய நல்ல தேங்காய் வச்சிருப்பார். யாராவது பக்தர்கள் அர்ச்சனைக்கு கொண்டு வருகிற தேங்காயில் அழுகி இருந்தால் அதை தூர போட்டுட்டு நல்ல தேங்காயை எடுத்து கொடுப்பார். அது அந்த அர்ச்சகர், அந்த பூசை செய்கிற அர்ச்சகருடைய வேலை. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊர்ல ஒரு பண்ணையார், நீங்க பழைய சினிமா படத்து பண்ணையார் மாதிரி நினைச்சாலே, இவர் அந்த ஊரை செழிப்போடு வைத்திருக்கிற நல்ல பண்ணையார். அந்த பண்ணையாரும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வருவாரு, ஊர் மக்களுக்கு வேண்டியதை செய்வார். ஒரு நாள் அவர் அர்ச்சனை செய்ய வருகிறார். அந்த அர்ச்சனை கூடிய வாங்கி கொண்டு அர்ச்சகர் கருவறைக்குள்ள வர்றார். மந்திரங்களை சொல்லுகிறார், அர்ச்சனை செய்கிறார். அந்த தேங்காய் நல்ல தேங்காயாக இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து வைத்து விட்டு ஒரு அழுகின தேங்காயை எடுத்து அர்ச்சகர் வைத்து கொடுத்து விடுகிறார். ஆத்துல இருக்க மாமி பார்த்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே அர்ச்சகரை பார்த்து மாமி கேட்டா, எப்போதும் நீங்க அழுகின தேங்காயா இருந்தா நல்ல தேங்காயை மாற்றி கொடுக்கிறது வழக்கம். இன்னைக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் என்ன வேண்டுதல்ல வந்தாருன்னு தெரியல, தேங்காய் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அழுகின தேங்காயை மாற்றி வச்சீங்க? அப்போது அவர் சொல்கிறார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து கோயிலுக்கு வருகிற வழியில ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்ம பண்ணையாரை பார்த்து, உங்க ஊர்ல இருக்க இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு சொந்தமா, நீங்க கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், உங்க ஊரு செழிப்பாகும்னு சொன்னாரு. ஆனால் அந்த வெளிநாட்டு நிறுவனம் வந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கும், வேலை வாய்ப்பு இருந்தாலும் கிராமம் கொஞ்ச நாள்ல பசுமையை இழந்து போயிடும். அதனால அவர் வந்த வேண்டுதலுடைய நோக்கம் எனக்கு தெரியும். அந்த கம்பெனிக்கு இடத்த கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. இந்த நேரத்துல நான் மாற்றி வைப்பதுதான் சரி என்று நினைத்து என் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்தே என்று அந்த கதை முடிகிறது. கதையின் பெயர் வேண்டுதல். அப்ப வாழ்க்கையில எது சரி? சில நேரம் நாம நல்லதே பண்ணாலும் தப்பாகுமா?